ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது ஓய்வு பெற்ற முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் விராட் கோலிக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் செய்வேன், ஆர்சிபி அணியோடு மீண்டும் வந்து இணைய போகிறேன் அப்படின்னு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க டி வில்லியர்ஸ். அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஐபிஎல் போட்டி போர் பதற்றத்தினால தடை செய்யப்பட்டுச்சு. தற்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா மே 17ஆம் தேதி முதல் இந்த ஐபிஎல் தொடர் மீண்டும் துவங்கி இருக்கு. கொல்கத்தா மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான போட்டி மழையினால் கைவிடப்பட்டதன் காரணத்தினால இரண்டு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. 17 புள்ளிகளோடு தற்போது ஆர்சிபி அணி முதல் அணியாக பிளே ஆஃபுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க. தற்போது ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆர்சிபி அணி இந்த முறை கோப்பையை கைப்பற்றுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் எழுந்திருக்கு. இந்த நிலைமையில் தற்போது இது குறித்து அந்த அணியின் முன்னாள் வீரரான ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய அணி இந்த முறை நல்ல ஃபார்மில் இருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே ஃபைனலிலும் சிறப்பாக விளையாடி ஆர்சிபி அணி கோப்பையை வெல்லும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அப்போது விராட் கோலியுடன் தாமும் சேர்ந்து ஐபிஎல் கோப்பையை தூக்கி கொண்டாடுவேன் அப்படின்னு ஏபிடி வில்லியர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் தொடரில் விளையாடிய போது தம்மால் இந்த கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கனவு எனக்கு நிறைவேறாமலே போயிடுச்சு. இந்த முறை கோலியோடு சேர்ந்து அதை நான் வந்து நிஜமாக்குவேன் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னுடைய வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஆர்சிபி ஃபைனலுக்கு சென்றால் அந்த போட்டி நடைபெறும் மைதானத்தில் நானும் எங்கள் விராட் கோலியும் எந்த வீரர்களோடு கண்டிப்பாக அந்த மைதானத்தில் இருப்போம். விராட் கோலியோடு சேர்ந்து இந்த ஐபிஎல் கோப்பையை தூக்குவதை விட எனக்கு வேறு என்ன மகிழ்ச்சி இருந்துவிட போகிறது. கடந்த பல வருடங்களாக அந்த கோப்பையை தூக்குவதற்கு நான் வந்து முயற்சி செய்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது நிறைவேறவில்லை. ஆனால் இந்த முறை தற்போது ஆர்சிபி அணி பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்திலுமே ஒரு சரியான ஃபார்மில் கலந்து இருக்காங்க. அதன் காரணத்தினால இந்த முறை ரஜத் பட்டிதர் தலைமையில் ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை முதல் முறையாக தூக்குவது உறுதி. இதை குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஏபிடி வில்லியர்ஸ் தற்போது சவால் விடும் விதமாக பேசியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்துல இருக்கக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 1ல் வந்து விளையாடுவாங்க. அதில் வெற்றி பெறக்கூடிய அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவாங்க. தோல்வி பெறக்கூடிய அணி பார்த்தீங்கன்னா 3வது மற்றும் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய அணி வெற்றி பெற்று மேலே வரும்போது அவங்க கூட எலிமினேட்டர் போட்டியில் விளையாடுவாங்க. அதில் வெற்றி பெறக்கூடிய அணி தான் இறுதிப் போட்டியில் போய் குவாலிஃபயர் 1ல் வெற்றி பெற்ற அணியோடு போய் மோதி அவங்க யாருக்கு கோப்பை அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இந்த நிலைமையில் தற்போது ரஜத் பட்டிதர் தலைமையில் விராட் கோலி அவர்கள் விளையாடக்கூடிய ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா தற்போது இந்த பிளே ஆஃபுக்கான வாய்ப்பில் முதல் அணியை தற்போது நீடிக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க பிளே ஆஃப்க்கு முன்னேறி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிட்டாங்க அப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸ் பார்த்தீங்கன்னா மைதானத்துக்கு நேரில் அந்த போட்டியை காண்பதற்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி ஆர்சிபி அணி முதல் முறையாக ஃபைனலுக்கு முன்னேறி கோப்பையை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா ஏபிடி வில்லியர்ஸ் விராட் கோலியோடு இணைந்து அந்த ஒரு ஐபிஎல் கோப்பையை தூக்குவது அனைத்து ஆர்சிபி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த முறை ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா மும்பை, கொல்கத்தா, சென்னை அப்படின்னு வலுவான அணிகளை அவங்களுடைய சொந்த மண்ணிலேயே வீழ்த்தி தன்னுடைய ஃபார்மை தற்போது நிரூபிச்சிருக்காங்க. இதனால் இந்த முறை ஐபிஎல்லில் ஆர்சிபி அணிக்கு கோப்பை உறுதி அப்படின்றத எதிர்பார்ப்போடு தற்போது ரசிகர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.